வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். மாங்கல்ய பொருத்தம். எத்தனையோ வீடியோ போட்டாச்சு சார். ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் அப்படின்லாம். நினைவூட்டலுக்காக பழையபடி இதே விஷயத்த சொல்றேன். சார், காலவிதான புக்குல விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க சார். ரஜ்ஜு, மாங்கல்யம் ஏவச்ச அப்படின்னு சொல்லி ஒரு விதியை உருவாக்குறாங்க ஜாதக அலங்காரத்துல. ரஜ்ஜு ஒரு பொருத்தம் இருந்து மற்றைய பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலான்னு சொல்லிடுறாங்க. சரி, அந்த ரஜ்ஜு பொருத்தம் ஓகே. ரஜ்ஜு ஒண்ணு இருந்து மற்றது இல்லாட்டினாலும் இந்த யோனி பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம், ராசி அதிபதி எதுவுமே இல்லாட்டினாலும் கல்யாணம் பண்ணுன்னு ஒரு விதி விலக்கு. நல்லா கவனிக்கணும். 10 பொருத்தத்துல அந்த ஒரு விதி போதும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு எடுத்தாப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஆரோகண ரஜ்ஜு அவரோகண ரஜ்ஜுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், திருமணம் செய்யலாம்ன்றாங்க. இப்ப ஆரோகண ரஜ்ஜு என்னன்னு கேட்டீங்கன்னா, அசுபதி, மகம், மூலம் இதெல்லாம் அதாவது அசுபதி ஆரோகண ரஜ்ஜு பாதரட்சுல. அதே மாதிரி ஆயில்யம் அவரோகண ரஜ்ஜு பாதரட்சு. அசுபதியும் ஆயில்யமும் பாதரட்சு தான். இது ரெண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இது ரச்சு தட்டும், மாங்கல்ய பொருத்தம் தட்டுன்னு. ஆனா அசுபதி ஆரோகணமாக இருந்து ஆயில்யம் அவரோகணம். ஒண்ணு ஆரோகணமாக ஒண்ணு அவரோகணமாக இருந்தால் அது ரஜ்ஜு தட்டுனாலும் திருமணம் செய்யலான்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு 3 நட்சத்திரத்துக்கு தான் அந்த அமைப்பு இல்லை. செவ்வாயினுடைய மிருகசீரிடம் அண்டு சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு அது இல்லை. மீதி எல்லாத்துக்குமே அந்த ஆரோகண அவரோகண ரஜ்ஜு வரும். மீதி இருக்கக்கூடிய 24 நட்சத்திரத்துக்கும். சரி, இத கேட்கணும். ஒண்ணு ஆரோகண அவரோகணமா இருக்குன்னா ரஜ்ஜு பொருத்தலாம்னு கேட்கணும் நீங்க ஜோசியர்கள்ட்ட. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மொத்த விதிவிலக்கு. ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தம ஏவச்ச ரச்சு ராசி கணேர் தோஷம்லாம் நவித்தேதேன்ட்டான். அதாவது ஏக ஆதிபத்திய ராசிகளாக இருந்தால், இப்ப மேஷ ராசி விருச்சிக ராசியாக இருந்தால் செவ்வாயினுடைய ஏக ஆதிபத்தியம் பெற்ற ராசி, இதுல ரஜ்ஜு தட்டுனாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி 6 ராசிக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நட்பு ராசிகளாக இருந்தால் எந்த ரஜ்ஜும் பார்க்க வேண்டாம், நீங்க திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. 3வது சமசப்தம ராசிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க எந்த ரஜ்ஜும் தட்டாது, தோஷம் இல்லை, விதிவிலக்குல திருமணம் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. சரி, இவ்வளவும் சொன்னாங்களே, இவ்வளவும் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லலைங்க. அந்த 10 பொருத்தமுமே பேருனுடைய எழுத்துல வர்ற நட்சத்திரத்துக்கு தாங்க சொல்லப்பட்டது. சரி, சொல்லப்பட்டது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா அவங்க கடைசியா இன்னொரு முடிவையும் சொல்றாங்க கால விதானத்துல. மன பொருத்தம் ஒன்று இருக்குமே, ஆனால் எந்த தசவித பொருத்தமும் தேவையில்லை, திருமணம் செய்யுங்கன்றாங்க. மன பொருத்தத்தை தான் முதல்ல அவங்க சொல்றாங்க. மன பொருத்தத்தின் அடிப்படையில திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போன பின்னாடி அதுக்கு எடுத்தாப்புல என்னன்னா, உங்களுக்கு தேவைன்னா தசவீத பொருத்தங்கள் இந்த 10 பொருத்தம் பாருங்க. அதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சகுனங்களை பார்த்து, நிமித்தங்களை பார்த்து, நல்ல சகுனமா அதான் நம்ம இந்த கோயில்ல பூக்கட்டி பார்க்கறது, அப்புறம் பெரியவங்களை ஒரு பூவை எடுங்கன்றது, சீட்டு போட்டு பார்க்கறதுன்ற மாதிரி எடுத்துட்டு சகுன நிமித்தங்கள்ல திருமணங்களை செஞ்சுட்டு போங்க. தயவு செய்து திருமணங்களை செய்யுங்க. அந்த பொண்ணு சரியில்லை, இந்த பையன் சரியில்லைங்கிறத விட்டுருங்கன்றாங்க. இதே அடிப்படையில நாங்களும் அந்த கொள்கையில இருந்தாலும் எனக்கு நான் ஒண்ணே ஒண்ணுதான், எதிர்கால பலன்கள் யாருக்கு நல்லா இருக்கு, 2 பேர்ல ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா அது அவருக்கு நல்லா இருக்கு, திருமணம் செய்யுங்க. வாழ்க்கையை ரொம்ப நல்லா கொண்டு போவாங்க. இல்லாட்டினா நல்லா இல்லைன்னா, ஐயா 2 பேருக்குமே நல்லா இல்லைன்னா அதுல கல்யாணம் பண்ணி அர்த்தமே இல்லை, அந்த திருமணம் செய்ய வேணாமியான்னு ஜாதக ரீதியாக சொல்றோமே தவிர, இந்த ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தம், உள்கட்ட பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் அதெல்லாம் பொருந்தாதுங்க. அந்த வெட்டி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. நான் இன்னமும் உங்களுக்கு சொல்றேன், ஜாதக ரீதியாக பொருத்த யாரையாவது எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ண சொல்லுங்க. இல்லைங்க, அதெல்லாம் எப்பயுமே பொருத்தங்களுக்கு கணவன் மனைவி விவாக பொருத்தத்துக்கு ரூல்ஸ் எல்லாம் போட முடியாதுங்க. எல்லா ரூல்ஸையும் மீறி ஒரு வேலை நடக்குமுங்க. 10 பொருத்தம் பாக்குறீங்க, 9 பொருத்தம் நல்லா இருக்கு, 10 பொருத்தமும் நல்லா இருக்குன்றீங்க. சரி, நல்லா இருக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கணும்ல வாழ்க்கையில. நல்லா இல்லையே, ஏன் நல்லா இல்லை? அப்ப இது தப்பா அது தப்பா? ஜாதகம்ங்கிறது தான் விதிப்படிதான் நடக்குமுங்க. இந்த ஒரு திருமண யோக ஜாதகத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்க ரீதியாக வாழணும் அப்படிங்கிற அடிப்படை உள்ளவங்க
9ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க ஒழுக்கமா வாழ்ந்து ஒரே மனைவி, ஒரே கணவன்ட்டு போயிருவாங்க. அந்த 9ஆம் பாவம் சரியில்லைன்னா, இவன் கணவனோ, மனைவியோ அவங்க சரியா இவங்களோட ஒத்து போகலைன்னா, "நீ விலகிக்கயா, நான் வேற ஆள பார்த்துக்கிறேன்ட்டு" போறதுல தயாராக இருக்காங்க. அது இன்னைக்கு லெவல்ல பெண்கள் சம்பாத்தியத்துக்கு போன பின்னாடி, சகிப்புத்தன்மைகள்லாம் போயிருச்சு. நான் ஏன் சகிச்சுக்கணும் இந்த ஆண? இவன் எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதை கேட்காத மனிதனாக இருக்கக்கூடிய அடிப்படையில, இவருடன் சகித்து வாழ வேண்டிய அமைப்பு எனக்கு ஏன்? நான் விலகியே வாழ்ந்துட்டு போறேனே, இந்த சகிப்பு வாழ்ந்து எனக்கு என்ன ஆகப் போகுதுன்னு, இன்னைக்கு நெறைய பெண்கள் விலகிக்கிறாங்க. ஆண்களும் சரிதான் இவ வரமாட்டேன்னான்னா போயிட்டு போகுது, நம்ம வேற பொண்ண கல்யாணம் பண்ணுவோம்னு இறங்கிட்டாங்க. இந்த 2 அமைப்புகள்லயுமே இந்த சகிப்பு தன்மைகள்லாம் இன்னைக்கு இல்லாததுனால, பல திருமணங்கள் நடந்து மாறுபட்டு போகுது. எனவே உண்மையிலேயே என்ன ஜாதகம்? நல்ல காலமாக இருந்துட்டால் அவங்க சகிப்பு தன்மையில ஈஸியா வந்துருவாங்க. தன் ஜாதகத்துல அவங்களுக்கு கெட்ட காலமா இருந்தா அவங்க சகிக்க மாட்டாங்களே, வெளிய போயிருவாங்களே. எனவே அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதே தவிர, மத்தபடி இந்த 10 பொருத்தம் பார்த்தோம், திருமணம் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி, மாங்கல்ய பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி, அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் தான் முக்கியம்னு சொல்லி, நம்ம காலத்தை விரயம் செய்யாமல், தேவையான அமைப்புல நம்ம பொருத்தம் பார்த்து, உடனேக்குடனே திருமணத்துக்கு போறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க.